பாரு கிழிச்சிருச்சு கமருதினை. உனக்கெல்லாம் அப்பாலச்சி கேட்க முடியாதுடா. கேட்க முடியாதுன்னா முடியாது. பொறுக்கி போயில பொம்பளை பொறுக்கி என்னென்ன பண்ணுற நீ? உனக்கு நான் அப்பாலச்சி கேட்பேனா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்ன ஆச்சுன்னா, இந்த அடிச்சுட்டு கிடக்குறாங்கல்ல இந்த டாஸ்கில் கேவலமாக அடிக்கிறாங்க. போட்டு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க பாருவ. சில சொம்புங்க கமருதீனோட சொம்புங்க கமெண்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா உன் வீட்டு பொம்பளை பிள்ளைகளை இது மாதிரிலாம் பண்ணால் நீ சும்மா இருப்பீங்களாடா? அவன் பொறுக்கி பாய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே பண்ணாத பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த இந்த மாமா டிவி இந்த மாதிரி பொறுக்கி பயிலுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்களாடா? சும்மா வந்துடுறாங்க கமெண்டில் பெரிய பிடிங்கி மாதிரி வந்துடுறாங்க. திருட்டு பசங்கள்லாம் எல்லாம் கமருதீனுக்கு சொம்பு அடிக்கிற நாய்ங்க எல்லாம். சொல்லுறா இவன் சொல்கிறா அடிக்கிறதுன்னா என்ன அப்படின்னு பாரு கேட்குது. இவன் சொல்கிறான் அடிச்சாடாவா அப்படிங்கிறான். உன்னை அடிக்கணும்னு உன்னை அப்படி அப்படி அடிக்கணும்னு பவராக உன்னை பிளான் பண்ணி அந்த மோட்டிவில் அடிக்க வரல. டக்குன்னு அப்படி சும்மா தட்டுனது அவ்வளோதான் அப்படின்னு பாரு சொல்லுது. பொக்குன்னு போய் இவனை விக்ரம் அரைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் போய் பார்வை அரைஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டேய் ஏன்டா அரையணும்? என்ன கிறுக்கு பையில ஏன்டா அரையணும் கமருதீன்? அதான் பாரு கேட்குது. அப்படி கிடையாது. அப்பாலஜெல்லாம் ஒன்றும் கேட்கவும் முடியாது, பிடுங்கவும் முடியாது. இல்லைம்மா யாரும் ஒன்று அப்பாலஜெல்லாம் கேட்க சொல்ல அப்படிங்கிறான் சபரி. என்ன அப்பாலஜி கேட்கணும் உனக்கு? பண்ணுறது பூரா நாத்த வேலை, உனக்கு அப்பாலஜி வேறையா? ஓட்டிக்காக வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாடா. அப்படி தான் சொல்லுவா. நீ என்னென்ன பண்ண அவளை அக்யூஸ் பண்ணிடல. உன்னை லவ் பண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக கேம் ஆடாமல் இருந்தான். உன்னைக்கிட்டே கேம் ஆட வச்சுட்ட பற்றியா? அதுவும் கடைசி 2 வாரத்தில் ஆட வச்சுருக்க. சும்மா விடுவாளா? வச்சு செய்வா. ஒன்றும் பண்ண முடியாது கமருதீன். நீ கேவலமான கார்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வைலன்ஸை அடிக்கிறது போட்டு அடிச்சுக்கிட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. சாண்ட்ரா நல்லா கேட்குது. தோத்துட்டா அவன் ஒரு மாதிரியாக பண்ணுவான்னு உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குது பாருக்கிட்ட. ஆமாம் அவன் சைக்கோ அப்படி தான் பண்ணுவான். வினோத் ஏண்டா நீ போய் அவள்கிட்ட கேளு, பேசி இது பண்ணு. எதுக்குடா அடித்து அந்த பாட்டில் இது அந்த டாஸ்க் இதெல்லாம் பாடுற, உதச்சி தள்ளி விட்ற, வீசுகிற? இது 10 பேர் ஆடுற ஒரு கேமு. இங்கே இப்படிலாம் நீ பண்ண முடியாது. கேவலமாக ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ரெட் கார்டு உனக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் வைலன்ஸ் பண்ணினா உன்னை தூக்கி வெளில வச்சுருவாங்க கமருதீன். இந்த வாரம் வெளில போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் சேதுபதி ட்ரிகர் ஆகிட்டாருன்னா தூக்கிடுவாப்புல. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.